ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா, பல வருஷமா நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நான் வந்துட்டு நிறைய அடிபட்டுட்டேன். நிறைய பேர்த்துல ஏமாந்துட்டேன். நிறைய பேர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஓவரால் பேக்கேஜ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, எனக்கு நெகட்டிவிட்டி மட்டும் தான் நான் இவ்வளவு வருஷமா வாழ்ந்திருக்கேன். நான் பாசிட்டிவா இருக்க முடியல. இப்போ நான் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். இல்ல வந்துட்டு நான் என்ன நிலைமையில இருக்கேங்கிறது கூட எனக்கு புரியல. எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம் வந்துட்டு இருக்கு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு ஏதாவது மாற்றம் நடக்குமா? இந்த ஈர்ப்பு விதி மூலமா இந்த பிரபஞ்சம்னு சொல்றாங்களே, அது வந்து எனக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள மாற்றம் பண்ணி குடுக்குமா? அப்படின்ட்டு யாராவது இருக்கீங்கன்னா, உங்களோட எல்லா டவுட்டுக்கான வீடியோ கண்டிப்பா இதுவா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை நடக்கிறது எல்லாமே நம்ம அட்ராக்ட் பண்ணினதும், நம்மளுடைய முன்னாடி நம்ம கொடுத்த உணர்வுகளும், அந்த எண்ணங்களும் மூலமா தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இந்த லைஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா மேக்சிமம் யாரும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் கஷ்டப்படணும்னு நானே எப்படி நினைப்பேன். இவன் என்னை ஏமாத்தணும், இவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணி போகணும், இவங்க என் லைஃப்ல வரணும், இவங்க என் லைஃப்ல போகணும், அதனால நான் வந்து பாதிக்கப்படணும் நானே எப்படி நினைப்பேன் அப்படின்லாம் நம்ம வந்து லாஜிக்கா கேட்போம். எப்பவுமே நம்மளோட அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க வீடியோ. அதாவது இப்போ நமக்கு ஒரு விஷயம் லைஃப்ல நடக்குது அப்படின்னா, கர்மாவையும் கடவுளையும் கொஞ்சம் அந்த ஆன்மீகம் சார்ந்து நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இப்ப நான் சொல்றது கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த விஷயத்த வாழ்க்கையில குடுக்குறோமோ, அத நம்ம திரும்ப அட்ராக்ட் பண்றதுக்கு, இந்த இயற்கை நீ என்ன குடுத்தியோ திரும்ப அது உனக்கே குடுக்கறதுக்கு எந்த இடத்துலயுமே தவறுறது கிடையாது. சரிங்களா? இப்ப நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கேனே அப்படின்னு கேட்டா, இந்த கஷ்டங்கள் உங்களுக்கான ஒரு கஷ்டங்கள். உங்கள தேடி வரணும். நீங்க அத வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட தலைவிதி. இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தலைவிதிய மாத்த முடியுமா? எல்லாம் என் விதிப்படி நடக்குது. நான் என்ன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ, என்ன நம்ம பண்ணினாலும், அந்த பண்ணின பாவங்கள நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். பண்ணின புண்ணியத்துக்கு உண்டான நல்வினைகளையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்குள்ள எந்த டவுட்டுமே நமக்கு இல்ல. இல்லைங்களா? ஆனா, அடுத்தது நமக்கு என்னன்னா, நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம்? நம்ம என்ன நல்லா இருக்கோம்? அப்படிங்கிறத வந்து நம்ம பிரெயின் தேடி கண்டுபிடிக்கிறதே கிடையாது. நீங்க சொல்றீங்க பொதுவா, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னுட்டு, உலகத்திலே இவர தவிர கஷ்டப்படுறதுக்கு ஒரு ஆள் இல்ல. இவர் வாழ்க்கையில நடந்த துயரங்கள விட இன்னொருத்தருக்கு நடக்க வாய்ப்பே இல்லன்னு யாரையாவது காமிச்சா கூட, அவர் இன்னும் ஸ்டில் உயிரோட இருக்கிறாரு. அவருக்கு கை இருக்கு, கால் இருக்கு. இல்லங்க அவருக்கு கை, கால் கூட இல்ல அப்படின்னாலுமே, மூச்சு காத்து அவருக்கு இருக்கு. இன்னும் உயிர் அவரோட உடம்புல ஒட்டிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படணும். லைஃப்ல எதுவுமே நம்மகிட்ட இல்லாம போனாலும், அட் பிரசன்ட்ல என்கிட்ட என்ன இருக்கு? இந்த இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்ம வந்தோம் அப்படின்னா தான், இப்போ நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த லைஃப அப்படியே அப்சைட் டவுனா பண்ணி நம்மளால மாத்த முடியும். எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல பார்க்கும்போதே நமக்கே தெரியும். மத்தவங்கள விட என் லைஃப் ரொம்பவே ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயத்துல, இல்ல வந்து பல பேர் என்ன பார்த்து பாவம்ப்பா இவங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே நிஜமாவே ரொம்ப பிளஸ்டு தான். ஏன்னா, மொத்த கர்ம வினைகளையும் நீங்க வந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் கர்ம வினைய அனுபவிச்சு கடைசி வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் இப்படிதான் கஷ்டப்படணுமா? அப்படி அப்படி இருக்குங்களா? என் தலைவிதி அதுதான் சொல்லுதான்னு கேட்டா, அப்படி கிடையாது. அந்த மாதிரியான கர்ம வினைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தர்மம் பண்ண சொல்றதா இருக்கட்டும். இல்ல வந்து புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ண சொல்றதா இருக்கட்டும். அன்பா இருங்க, கருணையா இருங்க. அப்புறம் வேற என்ன சொல்றோம்? ரொம்ப முக்கியமான விஷயம் அவேர்னஸோட இருங்க. அப்படின்னு சொல்றதுக்கான எல்லா காரணமும் என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து பொறந்துட்டான் அப்படின்னா, கஷ்டப்படணுங்கிறது அவன் தலையெழுத்து தான். ஆனா, அவன் கஷ்டப்பட்டே தான் ஆகணும். கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ரூலுமே கிடையாது. அத நம்மனால மாத்தவும் முடியும். அந்த மாத்த முடியுங்கிற எண்ணத்துக்கே நம்மள வர விடாம, இப்போ நம்மளோட பிரசன்ட் சிச்சுவேஷனா இருக்கக்கூடிய அந்த மாயை தான் நம்மள வந்து மூடி மறைச்சு திரை போட்டு வளைக்கிருக்கு. உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே இல்லைன்னா கூட பரவாயில்லங்க. உங்கனால உங்களோட மனச அட்லீஸ்ட் நிம்மதியா, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கு. அதாவது இல்லைங்கிறது 1000 இருக்கட்டும். ஆனா 1 இருக்கு என்கிட்ட அப்படின்னு நம்ம பாக்குற கண்ணோட்டம் நமக்கு வந்ததுன்னா, நீங்க நிஜமாவே ஆன்மீகத்துல வந்து டூ த கோர் அந்த உண்மையான ஒரு சோல் அப்படிங்கிறத வந்து நீங்க தாங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். யாருமே நமக்கு வெளியே இருந்து அத சொல்ல தேவையில்ல.
ஓகே. இப்ப இந்த கஷ்டத்த நான் எப்படி மாத்துறது? ஈர்ப்பு விதியில எனக்கு இந்த கஷ்டத்த மாத்துறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டா, ஈர்ப்பு விதிங்கிறத தாண்டி பொதுவாவே இன் ஜெனரல் நம்ம எல்லாருக்குமே காமனாவே நம்மளோட தலைவிதிய மாத்துறதுக்கு உண்டான உரிமை இருக்கு. அததான் நம்ம ஃப்ரீ வில்னு சொல்றோம். இந்த பிறவி எனக்கு இப்படித்தான் வேணும்னு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம தான் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டோம். இந்த பிறவிய இந்த இந்த வீட்ல நான் பொறக்க போறேன். இவ்வளவு கஷ்டம் நான் படப் போறேன்னு நம்ம கேட்டு நம்ம அந்த விஷயத்த மறந்துட்டோம். ஆனா அட் பிரசன்ட்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு நான் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு இந்த பிரபஞ்சம் உதவி பண்ணும். எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா? அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நல்லா வளர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப எந்த ஒரு இப்ப எப்படின்னா, கர்மா பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்கோங்க. கர்மாங்கிற அந்த ஒரு விஷயத்தினாலதான் இப்போ ஒருத்தர் 10 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாருன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். அந்த 10 வருஷம் பட்ட கஷ்டம் கண்டிப்பா ஒரு நாள் அவருக்கு மாறுமான்னு கேட்டா, மாறும். நிச்சயமா மாறும். மாறாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க என்னன்னா ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, அந்த 10 வருஷம் கஷ்டப்பட்டவருக்கு என்னைக்கோ எப்பவோ மாறும். அது என்னைக்கு மாறும், எப்படி மாறும்லாம் அவருக்கே தெரியாது. மேபி ரொம்ப ரேரா மாறாம கூட போய் அவர் லைஃப் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவரோட வாழ்க்கை இந்த பிறவியில அப்படியே முடியறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனா மாறுங்கிறது ஒரு 90% ஹோப் நம்மளால குடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஜாதக ரீதியா சொல்லுவாங்க இல்லையா? 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 30 வருஷம் கெட்டவனும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஒரு பார்ட் நம்ம லைஃப்ல நல்லா இருக்கோம்னா, இன்னொரு பார்ட் கஷ்டப்படுவோம். இன்னொரு பார்ட் கஷ்டப்படுறோம்னா, இன்னொரு பார்ட் நல்லா இருக்கும். ஆனா இத நார்மல் பீப்பிள் அத அப்படியே காதோட கேட்டுட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்களோட டெய்லி லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஈர்ப்பு விதியில இருக்கவங்க, பிரபஞ்சத்த புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்? நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உண்மதான். இத நான் எப்படி மாத்திக்கணும்? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்க உங்க லைஃப் ஒரு களிமண்ணா செஞ்சு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு களிமண்ண உங்ககிட்ட குடுத்துடுறாங்க. நீங்க அது உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க அந்த அழகா அந்த பொம்மை செஞ்சு, நம்ம அந்த மாதிரி ஒரு அழகு பொம்மையா நம்ம வாழ்றோமா? இல்ல அத போட்டு கண்ணா பின்னான்னு கசக்கி புடிச்சு அத தண்ணீலயே அப்படியே அந்த மண்ணே தெரியாத அளவுக்கு கரைச்சு ஊத்திருவோமா? அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. அந்த அழகான ஒரு பொம்மையா நீங்க அவுட்புட் கொண்டு வரணும்ங்கிறதுக்கு தான் அந்த அவேர்னஸ். ரொம்ப மெனக்கெடணும். இப்ப நீங்க யோசிங்க. அந்த ஒரு மண்ண குடுத்துட்டாங்க. அத நீங்க தண்ணி ஊத்தி ஒரு பெரிய டப்புல தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு, கீழ ஊத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா, உட்கார்ந்து அத மெனக்கெட்டு ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 10 மணி நேரம் அத ஒரு அழகான ஒரு உருவமா மாத்தணும் அப்படின்னா, அதுக்கான டைம் அதிகம். சோ, அந்த டைம் அதிகம் அப்படிங்கும்பொழுது, நமக்கு அவ்ளோ நேரமும் அந்த பொறுமையும், அவ்ளோ நேரம் அந்த அவேர்னஸும் இல்லாம போறது தான் இங்க மெயின் காரணமே. ஆனாலும், அதுக்காக யாரும் மனச நான் தளர விடாம, ரொம்ப ஃபார்வர்டா, ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா இப்ப நீங்க ஈர்ப்பு பத்தி நெறைய டவுட்ஸ் வந்துருச்சுனாலே, உங்களுக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னுட்டு. சோ, உங்களுக்கு தெரிஞ்ச பாசிட்டிவான விஷயங்கள செய்ய ஆரம்பிங்க. அடுத்தது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு நெகட்டிவான விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா, இது சிம்பிளான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க எதையுமே ஃபாலோ பண்ணலைன்னா கூட பரவால்ல இப்போதைக்கு. இப்ப நான் சொல்றேன் இது ஒண்ண ஃபாலோ பண்ணுங்க போதும். உங்க வாழ்க்கையில எது ரொம்ப மோசமா, எது நெகட்டிவா, உங்களுக்கு விரும்பத்தகாத விஷயம், உங்களுக்கு ஒவ்வாத விஷயங்கள், வேண்டான்னு நீங்க நெனச்ச எது நடந்தாலும், அதுக்கு ரியாக்ட்டே பண்ணாதீங்க. அது ஒரு விஷயம் அவ்வளவுதான். அது என்ன எந்த அளவுலயும் பாதிக்கல. அவ்வளோ. சரி. நான் ரொம்ப லவ் பண்ண பையன். இதுக்கு போயிட்டானா? அழுக வருது, கஷ்டமா இருக்கா? அழுங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லல. எல்லாத்தையும் பண்ணிட்டு, அந்த ஒரு லிமிட்குள்ள வச்சுக்கணும். அத ஒரு கர்மாவா கிரியேட் பண்ணி, அதே மாதிரி ஒரு அழுகைய உங்க லைஃப்குள்ள நீங்க அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அழுகாம, அதான் அவேர்னஸ். நீங்க 1 மணி நேரம் அழுகுவீங்க அப்டின்னா, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஃபீல் பண்ணிட்டு, விட்டுட்டு நீங்க அடுத்த வேலைய பார்க்க போணும். இப்ப நான் அழுகுறதுனால என்ன யூஸ் இருக்கு? இப்ப இவன் போயிட்டான். அதனால என் லைஃப் இதுக்கப்புறம் இல்லையா? இப்ப இது நான் நெனச்சது நடக்கல. இதுக்கப்புறம் என் லைஃப் இல்லையா? இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சாங்கிற அந்த கொஸ்டின் ஜாஸ்தி வர, வர உங்களுக்கான அவேர்னஸ்ங்கிறது தானா வரும். இப்போ நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லாருமே, ஒரு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஓவராலா திரும்பி பாருங்க. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க? எது எதுல எல்லாம் நீங்க மாத்தணும்? ஏன் ஒரே மாதிரியான விஷயங்கள் நம்ம லைஃப்ல திரும்ப திரும்ப அதாவது விஷயம் என்னங்கிறதுனா மன கஷ்டம். அது அந்த மன கஷ்டம்ங்கிற ஒரு விஷயம், என்னெல்லாம் உங்க லைஃப்ல நடந்தா நீங்க மன கஷ்டம்ங்கிறத அனுபவிப்பீங்களோ, அது மட்டும் தான் நடந்திருக்கும். சோ இனிமே நான் மன கஷ்டப்பட மாட்டேன் அப்டின்னா, நம்ம ஒரு டிட்டாச்மென்ட்டோட எல்லா விஷயத்தையுமே பார்த்து பழகணும். இத நீங்க ட்ரை பண்ணுங்க. இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க லைஃப் செம்ம சூப்பரா வேற லெவல்ல பாசிட்டிவா மாறும். தேங்க் யூ.